ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? சமீபமாக நித்யானந்தா அவர்கள் ஸ்கூலுக்கு அனுப்பாதீங்க, வேலைக்கு போகாதீங்க, சுயமாக பிஸ்னஸ் பண்ணுங்கள், ஹோம் ஸ்கூலிங் பண்ணுங்கள், ஏன்னா அங்கே ஸ்கூலில் பியர் ப்ரெஷர், அந்த ட்ராப்பில் போய் சிக்கிக்காதீங்க அப்படின்னு சொன்னார். உண்மையில் குழந்தைங்க ஸ்கூலில் போய் தான் கெட்டே போவாங்க. ஏன்னா ஏதோ ஒரு மோசமான குழந்தை வந்தாலே கெடுத்துடும். உங்களுடைய வாழ்க்கையும் பாருங்கள், எல்லாருக்குமே அப்படி தான் ஆகும். அதே நேரத்தில் கல்வி முக்கியம் அப்படிங்கிறது குழந்தைங்க மேலே திணிக்கப்படுது. ஆனால் அந்த கல்வி ஒருத்தருக்கு சாப்பாடு போடுதா, படித்த படிப்பு அவங்களுக்கு உதவி செய்தா அப்படின்னா 90% பேருக்கு கிடையாது. ஒரு 10% அல்லது அதை விட கம்மியானவர்களுக்கு தான் படிப்பை வைத்து அவங்களுக்கு சரீர நிர்வாகத்தை பண்ணிக்கக்கூடிய விஷயம் நடக்கும். டைரெக்டாக சொல்கிறேன், 10% கூட இருக்காது, ஒரு 2% தான் வரும். ஏன்னா மற்றதெல்லாம் நம்ம எதுக்கு படிக்கிறோன்னே எவனாவது வேலை கொடுத்தா அங்கே அந்த வேலைக்கு நீங்கள் படித்த படிப்பு படிச்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது. அங்கே ட்ரைனிங் கொடுப்பாங்க, அதை நீங்கள் பண்ணிவிட்டு போயிட போகிறீங்க. ஸோ எதுக்கு படிக்கிறோன்னு தெரியாமல் தான் நம்மளும் படிக்கிறோம், நம்ம குழந்தைங்களும் அனுப்புகிறோம். ஸோ இது எல்லாருமே அப்படி இருக்கிறதுனால நம்மளும் அதை பண்ணுறோம். ஸோ நித்யானந்தா அவர்கள் கல்வியை பற்றி சொன்ன மாதிரி வள்ளலார் அவர்கள் தானம் பண்ணுறதை பற்றி சொல்லியிருப்பார். அதாவது அன்னதானம், ஜீவகாருண்யம், உயிர்களை காப்பாற்றணும், இந்த மாதிரி விஷயம். ஆனால் இதனால் ஆத்மா மேல்நிலை அடையும் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார். ஆனால் மெயின் என்னென்னா, அவர் மற்றவர்களுக்கு உதவி செய்யணும்னு ஆசைப்படுறாரு. சும்மா எப்படி செய்வோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒன்று ஆத்மா மேல்நிலை அடையும் அப்படின்னு ஒரு யுக்தியாக அதை பயன்படுத்தியிருக்கிறார். ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் தானம் பண்ணுறீங்க அல்லது நல்லது பண்ணுறீங்க, புண்ணியம் பண்ணுறீங்க அப்படின்னா அதோடைய பலனை நீங்கள் அனுபவிச்சே தீருவீங்க. நீங்கள் கடவுள் பேரால் பண்ணாலும் சரி, கடவுள் நம்பிக்கை இல்லாமலும் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க, அவங்களுக்கும் புண்ணிய கணக்கு கண்டிப்பாக வந்துடும். அதான் கர்மத்தின் விதி. ஸோ அது அடுத்த ஜென்மத்துக்கு வந்துடும். ஏன்னா நிறைய பேருக்கு இது ஒரு டவுட்டாக இருக்கும் இல்லை, நிறைய பேர் நிறைய புண்ணியம்லாம் பண்ணி கொடூரமான மரணத்தை சந்திக்கிறதெல்லாம் பார்க்கும்பொழுது இதன் மீது ஒரு நம்பிக்கை இல்லாமல் கூட போயிடும். ஆனால் இது அடுத்த ஜென்மத்துக்காக நீங்கள் பேங்க்கில் சேர்த்து வைக்கிற மாதிரி. ஸோ அந்த புண்ணியத்துடைய பலனை கண்டிப்பாக அடுத்த ஜென்மம் நீங்கள் அனுபவிப்பீங்க. கல்வியை பொறுத்த வரைக்கும் இந்த ஜென்மத்துக்கு உங்களுக்கு வேலை செய்கிறதுக்கு உதவி செய்யும் இல்லையா, வேலைக்கு உங்களை தயார்படுத்தும். ஆனால் அந்த கல்வி படித்தாலே உங்களுக்கு காசு கிடைக்காது. படித்து வேலைக்கு போனால், அது வேலை இருந்தால், அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லை. இன்றைக்கி ஏஐ நிறைய வேலையெல்லாம் காலி பண்ணுது. ஸோ நிறைய விஷயங்கள், உடல் உழைப்பு வேலையும் காலி பண்ணுது, புத்தியை ஓரளவுக்கு பயன்படுத்தி செய்யக்கூடிய வேலையும் காலி பண்ணிடுது. ரொம்ப அந்த மாஸ்டர் மைண்டுன்றாங்களே, அவங்களுக்கு நிறைய பேர் வேலை செய்கிறதுக்கு ஆள் தேவைப்பட்டது. இப்போ அவங்களெல்லாம் தூக்கிட்டு அதை எல்லாத்தையும் ஏஐ நான் பண்ணுறேன்னு வந்துடுது. ஸோ அப்போ நிறைய வேலை காலி ஆகிடும். ஸோ அது காலத்தின் கட்டாயம். ஏன்னா கலியுகத்துடைய இறுதியில் இருக்கிறோம், நிறைய பாவம் செஞ்சுருக்கிறோம் கடந்த 2500 வருடமாக. ஏன்னா 2500 வருடமாக இதே உலகம் சொர்க்கம் நரகமாக இருக்குது. அதுக்கு முன்னாடி சொர்க்கமாக முதல் 2500 வருடம் இருந்தது. சொர்க்கத்தில் எந்த பாவமும் செய்யலை, நரகத்தில் தான் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தின் வசப்பட்டு நிறைய பாவம் செஞ்சிட்டோம். அதற்கான தண்டனையாகத்தான் சொர்க்கத்தில் இருந்த அழகு, ஆரோக்கியம், செல்வம் எல்லாத்தையும் இழந்துட்டோம். கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து இப்போ உழைத்தால் தான் சாப்பாடு, இப்போ உழைக்க தயாராக இருந்தாலும் வேலை கிடையாது. அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுறோம். அது காலத்தின் கட்டாயம், இறுதியில் அப்படி ஆகியே தீரும். ஆனால் இதுவரைக்கும் அந்த கல்வி ஓரளவுக்கு அவங்களுக்கு வேலை செய்கிறதுக்கு அவங்கள தயார்படுத்திச்சு. ஆனால் அது அவங்களுக்கு எவ்வளோ நாளைக்கு பலன் கொடுக்கும் அப்படின்னா, இந்த உடம்பில் இருக்கிற வரைக்கும் பலன் கொடுக்கும். நீங்கள் எவ்வளோ பெரிய ஐன்ஸ்டீனாக இருங்க, யாராக வேணாலும் இருங்க, இறக்குற வரைக்கும் தான் புத்திசாலி. இறந்தோடனே மறுபடியும் ஏபிசிடி தான் படிக்கணும், எல்கேஜி தான் படிக்கணும். அப்போ படித்த எதுவுமே உங்கள் கூட வரல இல்லை. இந்த ஒரு பிறவிக்கு அதுவும் காசு கொடுக்கல, வேலைக்கு உங்களை தயார்படுத்துது. ஸோ இதுதான் இந்த கல்வி பண்ணுற வேலை. இப்போ இந்த 2 விஷயமும், நித்யானந்தா அவர்கள் சொன்ன அந்த கல்வியின் விஷயமும், வள்ளலார் அவர்கள் சொன்ன இந்த புண்ணியத்தின் விஷயமும்
கலந்து இறைவன் ஒரு விஷயத்த சொல்கிறாரு. ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம் இல்லையா? வள்ளலார் சொன்ன மாதிரி புண்ணியம் பண்ணால் அடுத்த ஒரு ஜென்மம் நிறைய ஏழைங்களுக்கு நீங்கள் சாப்பாடு போடுறீங்கன்னா உங்களுக்கு சாப்பாட்டுக்கு பிரச்சனை வராது. அடுத்த ஜென்மம் பணக்கார குடும்பத்தில் இருப்பீங்க. நிறைய ஸ்கூல் கட்டுறீங்க அப்படின்னா நீங்கள் புத்திசாலியாக இருப்பீங்க. நிறைய ஹாஸ்பிட்டல் கட்டுறீங்க அப்படின்னா ஆரோக்கியமாக இருப்பீங்க அடுத்த ஜென்மம், ஒரு ஜென்மத்துக்கு மட்டும். அதேமாதிரி நல்லா படிக்கிறீங்க அப்படின்னா அந்த படிக்கிறதே முன் ஜென்மத்தில் நீங்கள் செஞ்ச புண்ணியத்தின் ஆதாரத்தில் வருது. ஸோ அப்போ படித்தா வேலைக்கு போகலாம். ஆனால் அதுக்கு இடையில் உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா வேலைக்கு போக முடியாத நிலை வரலாம். அல்லது ஏதாவது ஒரு கெட்ட பழக்கத்துக்கு அடிமையாயிட்டாலும் நிறைய திறமை வாய்ந்தவர்கள்லாம் போதை விஷயங்களுக்கு அடிமையாகி அழிஞ்சு போகிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் இது ரெண்டுமே ஒரு விதத்தில் அழியக்கூடியது. இதோடைய பலன் இல்லையா? படிக்கிறது இந்த ஒரு ஜென்மம் தான், அடுத்தது அவ்வளோதான், அப்போ அழிஞ்சிடுச்சுன்னு அர்த்தம். அதோடைய பலன் அழிஞ்சிடுச்சு. அதேமாதிரி நீங்கள் புண்ணியம் பண்ணுறீங்க அப்படின்னா அதோடைய பலன் அடுத்த ஒரு ஜென்மந்தான், அதுக்கு அடுத்தது வராது, அதுவும் அழியக்கூடியது. ஆனால் கடவுள் அழிவற்ற பலனை கொடுக்கக்கூடிய கல்வியையும் கொடுக்கிறாரு, அழிவற்ற பலனை கொடுக்கக்கூடிய புண்ணியத்தையும் கற்றுக் கொடுக்கிறார். இரண்டையுமே ஞானமாக கொடுக்கிறார். ஸோ என்ன அந்த ஞானம்னா, இறைவன் சொல்கிறார், இந்த பூமி சொர்க்கமாக இருக்கும்போது தேவதைகளாக நீங்கள் தான் இருந்தீங்க. அந்த தேவதைகளுக்கு தான் இந்துக்கள் தெய்வம்னு கோயில் கட்டி வழிபடுறாங்க. அப்படி இருந்த நீங்களே தான் மறுஜன்மம் எடுத்து 2500 வருடம் கழிச்சு நரகத்துக்கு வரீங்க. எப்படி சொர்க்கத்தில் இருந்தீங்க, ஏன் நரகத்துக்கு வந்தீங்க? இதே பூமி நரகமாக மாறுது. ஏன் மாறுது அப்படின்னா, அங்கே சொர்க்கத்தில் இருக்கிறவங்க செய்கிற காரியமெல்லாம் மிக உயர்ந்ததாக இருக்கும், சுயநலமற்றதாக இருக்கும், காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் கலக்காததாக இருக்கும். அவங்களுடைய காரியமும் சரி, வார்த்தையும் சரி, அவங்களுடைய எண்ணமும் சரி. இதில் இந்த 5 விகாரம் இருக்காது. காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம். இந்த 5 விகாரம் ஆணிடமும் இதே 5 விகாரம் பெண்ணிடம் உள்ள இணைந்த ரூபந்தான் 10 தலை ராவணன். அவனுக்கு சொர்க்கத்தில் என்ட்ரியே கிடையாது. 2500 வருஷம் கழிச்சு இதே பூமி நரகமாகும்போது தான் அவன் வரான். காரணம் என்னென்னா, நம்மளை அழியக்கூடிய உடம்புன்னு நினைக்கிறோம். சொர்க்கத்தில் இந்த உடலை இயக்கக்கூடிய ஆத்மான்ற உணர்வில் இருப்போம். ஆத்மானா உயிர், அது பூர்வமத்தில் நட்சத்திரமாக ஜொலிக்கிறனால தான் இங்கே போட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது. ஸோ அந்த ஆத்மா தான் கண் வழியாக பார்க்குது, வாய் வழியாக பேசுது, அனைத்து காரியத்தையும் செய்யுது அப்படின்ற உணர்வு இயல்பாகவே சொர்க்கத்தில் இருக்கும். ஆனால் 2500 வருஷம் கழிச்சு என்ன ஆகுதுன்னா, ஆத்மான்றதை மறந்துடுறோம். ஏன்னா ஆத்மாவில் கவனம் இருக்கும்போது சதா ஆனந்தம் இருக்கும். ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணம் ஆனந்தம். அப்போ ஆத்மாவிலேருந்து கவனம் போயிடுச்சு, வெளி உலக கவர்ச்சியில் மயங்குறாங்க அப்படின்னாலே உடல் உணர்வில் வந்துட்டாங்கன்னு அர்த்தம். அப்போ உள்ளேருந்து வந்த ஆனந்தம் கட்டாயிடுச்சு, ஆனந்தத்தை வெளியில் தேடுறாங்க. அப்போ தான் புலனின்பத்துக்கு அடிமையாகிறாங்க. அப்போ தான் அவங்களுக்குள்ள காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரன்ற இந்த 5 விகார சாத்தான் அவங்கள ஆட்கொள்ளுது. கரெக்டாக சொல்லணும்னா அவங்க புத்தியை ஆட்கொள்ளுது. சரி எது தவறு எதுன்னு பகுத்தறிய முடியாமல் பண்ணி வச்சிடுது. ஸோ இப்போ அந்த புத்தி பலகீனமாயிடுச்சு. அந்த புத்தி சக்திசாலியாக மாற்றுறதுக்கு தான் இறைவன் வரார், செம்பன் நிறமான ஒளி உலகத்திலிருந்து. இதைத்தான் பரந்தாமம் அல்லது பரலோகம்னு சொல்கிறோம். அங்கே இறைவன் நட்சத்திரம் மாதிரி இருக்கார். ஒரு வயோதிகர் உடலுக்குள்ளே கலியுகம் அழியிறதுக்கு 100 வருடம் முன்பு வரார். அந்த வயோதிகருக்கு பிரம்மான்னு பேர் வைக்கிறார். அவர் வாய் வழியாக இறைவன் கொடுக்குற ஞானத்தை முரளின்னு சொல்கிறோம். அது எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸில் இருக்க அதோட லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அவசியம் அதை பார்த்து பயன்பெறுங்கள். அந்த ஞானத்துடைய சாரம் என்னென்னா, உங்களை ஆத்மான்னு உணர்ந்து ஆத்மாவின் தந்தை சிவபரமாத்மாவை சதா நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவர் செம்பன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரமாக இருக்கார். ஸோ நானும் ஒரு ஒளிப்புள்ளி, என்னுடைய அப்பா சிவனும் ஒரு ஒளிப்புள்ளி. அவரை தான் அல்லா பரமபிதான்றோம், கடவுள் ஒருத்தர் தான். ஸோ அப்படி இறைவன் நினைவில் இருந்துக்கிட்டே நீங்கள் எல்லா காரியமும் பண்ணலாம். ஏன்னா இது கர்ம யோகா. சன்னியாசிகள் பண்ணுற மாதிரி குடும்பத்தை விட்டுட்டு காட்டில் போய் உட்காந்துட்டு இருக்கிறது கிடையாது. காட்டில் போய் உட்காந்தாலும் அவங்களுக்கு கடவுளை பற்றி தெரியாது. கரெக்டாக சொன்னால் அவங்க நேரத்தை வீணாக்க தான் செய்கிறாங்க. இங்கே நீங்கள் குடும்பத்தில் இருந்துக்கிட்டே இறைவன் நினைவில் இருக்க ஆத்மா தூய்மையாகும், ஆத்மா பலசாலி ஆகும். எந்த அளவுக்கு ஆத்மா தூய்மையாக பலசாலின்னா என்ன அர்த்தம்னா, வெளி உலக கவர்ச்சியில் மயங்கி கிடக்குது இல்லையா? காரணம் ஆத்மா பலகீனமாயிடுச்சு. பலசாலி ஆகும்போது மயங்காது.
ஸோ எந்த அளவுக்கு பலசாலி ஆகுதோ அந்த அளவுக்கு சொர்க்கத்தின் ஆரம்பத்திலே பிறப்போம், இல்லாட்டினா கொஞ்சம் லேட்டாக பிறப்போம். ஏன்னா சொர்க்கத்தின் தொடக்கத்தில் தான் அவ்வளவு சுகம் இருக்கும், அவ்வளவு செல்வம் இருக்கும், ஆரோக்கியம், ஆயுள் எல்லாமே அதிகமாக இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு ஆத்மாவை பலப்படுத்தக்கூடிய ஞானம் இறைவன் சொல்கிறார். ரொம்ப ஈஸியான ஞானம். என்ன அது? உங்களை ஆத்மான்னு வந்து பரமாத்மாவாகிய என் ஒருவனை மட்டும் நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க. வேறு எதையும் பார்த்தும் பார்க்காம கேட்டும் கேட்காம நினைக்காம இருங்க. இவ்வளோ தான் ஞானம். இதை எந்த அளவுக்கு நீங்கள் பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்களோ, அதாவது இறைவனை நினச்சிக்கிட்டே இருக்கிறீங்களோ, இந்த ஞானத்தை பிறருக்கு சொல்லி அவர்களையும் இதே மாதிரி பயிற்சி பண்ண வைக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு புண்ணியம். ஏன்னா நீங்கள் பயிற்சி பண்ண சொர்க்கத்தின் ஆரம்பத்தில் வருவீங்க. மற்றவர்களும் பயிற்சி பண்ணும்போது அவங்களும் வராங்க. ஒருத்தருக்கு வள்ளலார் சொல்கிற மாதிரி சாப்பாடு போடுறீங்கன்னு வச்சுங்களேன், புண்ணிய காரியம்தான். ஆனால் ஒரு வேளை பசி தான் தீர்ந்தது. ஆனால் இங்கே பசின்றதே கிடையாது 2500 வருடத்துக்கு. அதுக்கப்புறமே இருக்காது. இப்போ கடைசி 2-3 பிறவி தான் இந்த பஞ்சம் இதெல்லாம் வர்றது. ஸோ அப்போ அதுலேயும் சொர்க்கத்தில் எந்த விதமான கஷ்டமும் இருக்காது. சாப்பாட்டுக்காக வேலை பார்க்க மாட்டாங்கப்பா, எல்லாருக்கிட்டையும் எல்லாமே இருக்கும். மற்றபடி அது இங்கே ராஜாராணி ஆட்சி. ராஜா குடும்பத்தில் பிறந்தவங்க ராஜாவுக்குரிய காரியத்தை செய்வாங்க. அதுமாதிரி ஒவ்வொரு தொழில் செய்கிறவங்க குடும்பத்தில் பிறந்தவங்க அந்தந்த தொழிலை செய்வாங்களே தவிர காசுக்காக பண்ண மாட்டாங்க. காசுக்காக பண்ணும்போது தான் அங்கே சுயநலம் வருது. இன்றைக்கி எல்லாம் உணவுப் பொருளெல்லாம் கலப்படம் வர்றதுக்கெலாம் காரணம் என்ன? சுயநலம். ஏன்னா அவங்க கையில் காசு கிடையாது. ஆனால் அங்கே அப்படி கிடையாது, எல்லார் கையிலையும் எல்லாமே இருக்கும். எல்லாத்தையும் விட ஆத்மா வேறு பலசாலியாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி சுயநலமான எண்ணங்கள் கூட அங்கே வராது. அந்த மாதிரி உலகத்தில் நீங்கள் பணக்காரனாக இருந்தால் தான் நீங்கள் நல்லவங்களாக இருக்க முடியும். உங்கள் பணம் சேஃப்டியாகவும் இருக்கும். இங்கே பணக்காரனாக இருந்தான்னா அவன் எவ்வளோ கஷ்டப்படணும் இல்லையா? அவங்க வீட்டில் இருக்கிறவங்களே அவங்களுக்கு எதிராக திரும்பலாம். வேலைக்காரன் எஜமானனை கொலை பண்ணுறது திரும்ப திரும்ப நியூஸில் பார்க்குறோம். கொலை பண்ணுறது, திருடுறது. ஏன்னா எல்லாம் அப்படி ஆத்மாவும் பலகீனமாக இருக்குது. உண்மையில் அவங்க கையில் காசும் கிடையாது. அப்போ இதெல்லாம் நடக்குது. ஆனால் அடுத்த 2500 வருடத்துக்கு எல்லாமே நிரம்பி இருக்கக்கூடிய உலகத்துக்கு நீங்களும் போய் மற்றவர்களையும் போக வைக்கிறீங்கன்னா அது எவ்வளோ பெரிய புண்ணியக்காரம். யோசிச்சு பாருங்கள். 2500 வருடம் ஒருத்தருக்கு வாழ்க்கையே கொடுக்குறீங்க இந்த ஞானத்தை கொடுக்கறதுனால. இப்போ வள்ளலார் சொன்ன அந்த புண்ணியத்துக்கும் இந்த புண்ணியத்துக்கும் என்ன வித்தியாசம்? வள்ளலார் செய்த புண்ணியம் அந்த ஒரு பிறவி. ஆனால் அதுவுமே இந்த கலியுகத்தின் இறுதியில் எல்லாருமே பாவிகளாக இருக்கிறாங்க. அப்போ பாவிகளுக்கு சாப்பாடு போடுறதே ஒரு பாவம் ஆகிடும் இல்லையா? அப்போ ஆனால் நாம் இந்த கலியுகத்திலேருந்து தப்பிச்சு சொர்க்கத்துக்கு போகிறதுக்கான ஞானத்தை தானமாக கொடுக்குறோம். ஸோ இதுதான் சுத்தமான தானம், மிக உயர்ந்த புண்ணிய காரியம், மகான் புண்ணிய காரியம் இதுதான். இதோடைய பலன் ஒரு பிறவி 2 பிறவி இல்லை, 21 பிறவிக்கு அனுபவிப்பீங்க. 21 பிறவி. சொர்க்கத்தில் எல்லாருமே பணக்காரங்க தான். அதுலேயும் ரொம்ப பணக்காரங்க வீட்டில், ராஜா வீட்டில், மகாராஜா வீட்டில் பிறப்பீங்க தொடர்ந்து. அப்போ இந்த 21 பிறவிக்கும் நீங்கள் எங்கெங்கே பிறப்பீங்கன்றது எல்லாத்தையுமே இப்போ இந்த ஞானத்தை எந்த அளவுக்கு நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்குறீங்களோ அதை வைத்து அந்த சேமிப்பு 21 பிறவிக்கு உங்களுக்கு வருது. கரெக்டாக சொன்னால் 21 பிறவிக்கு தேவையானது அத்தனையும் இப்போ இந்த ஒரே பிறவியில் சேமிக்கிறீங்க. மற்றபடி நீங்கள் வெளி உலகத்தில் பண்ணுற புண்ணியப்படி அவன் சொத்தையே எழுதி வச்சா கூட, அனாதை இல்லத்துக்கோ அல்லது எதுக்கோ பண்ணால் கூட ஒரே ஒரு பிறவிக்கு தான் அந்த பலன் வரும். அதனால தான் அது அழியக்கூடிய பலன்றது. ஆனால் இங்கே ஜென்ம ஜென்மத்துக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. அதனால தான் இது அழிவற்ற பலன் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இது தானம் ஆயிடுச்சு. தானத்துக்கு தானமும் ஆச்சு, கல்வியும் ஆச்சு. ஸோ இறைவனை நினைக்கிறது தான் யோகம். யோகத்தின் மூலமாக தான் ஆத்மா பலமாகுது. இப்போ இந்த ஞானம் இதுதான் உண்மையான கல்வி, ஆன்மீக கல்வி, அழிவற்ற கல்வி. இதோடைய பலனும் அழிவற்றதாக இருக்கும். எல்லாத்துக்கும் மேலே நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் என்ன படித்தாலும், டாக்டருக்கு படிங்க, ஐஏஎஸ் படிங்க, என்ன வேணாலும் படிங்க, வேலைக்கு தான் உங்களை தகுதிப்படுத்துமே தவிர படித்ததுனாலே உங்களுக்கு காசு கிடைக்க போகிறது கிடையாது. நான் அவ்வளோ படிச்சிட்டேன்பா, நான் கம்முன்னு இருப்பேன், காசு கொடுங்கன்னா எவன் கொடுப்போம்? நீங்கள் எந்த அளவுக்கு உயர்ந்த படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பொறுப்பு சுமை வேறு அதிகமாக உள்ள வேலையாக இருக்கும். ரொம்ப கவனமாக இருக்கணும் இல்லையா? சரி. ஆனால் நீங்கள் படித்து முடித்தாலே உங்களுக்கு காசு வந்தால் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி படிப்பு தான் இது. ஏன் பிறக்கும்போதே பணக்கார குடும்பத்தில் பிறக்கிறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? சம்பாதிச்சிட்டிங்கன்னு தானே அர்த்தம்.
இல்லையா? தொடர்ந்து 21 ஜென்மத்துக்கு பணக்கார குடும்பத்திலே. அப்போ நீங்கள் படித்த உடனே அங்கே செல்வம் வருது. செல்வம் மட்டும் இல்லை, ஆரோக்கியமான உடல் கிடைக்கிது, அழகான உடல் கிடைக்கிது. இன்னொன்று, உங்களை சந்தோஷமாகவே வச்சிக்கக்கூடிய உலகம், உற்றார் உறவினர், சுற்றுப்புறம் எல்லாமே சுயநலம்னா என்னன்னே தெரியாமல் குழந்த மாதிரி பரிசுத்தமாக இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு உலகத்துக்கு அழைச்சிட்டு போகக்கூடிய ஞானம் 5000 வருஷத்துக்கு ஒரே முறை தான் கிடைக்குது. கடவுள் எப்படி வருவாரோ அவர் வருவதும் ஒரு முறை தான். அவர் கொடுக்குற ஞானமும் இந்த ஒன்று தான். இதன் மூலமாக மட்டுமே சொர்க்கத்திற்கு உங்களால் செல்ல முடியும். ஸோ இறைவன் கொடுக்குற ஞானத்தின் சாரம் ஆத்மானு பரமாத்மாவை செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி சதா நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆனால் அந்த ஒரு விஷயம் உங்கள் மைண்டில் ஆழமாக பதிகிறதுக்கு தினம் 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 இறைவன் விதவிதமாக மிக சுவையாக பேசுவார். அதுதான் எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முரளி அப்படின்னு போதிக்கப்படுது. யூடியூப் வெப்சைட்ஸ்லாம் இருக்குது. அதோடைய லிங்க்கு நம்ம இந்த டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழே வாட்ஸ்அப் சேனல் லிங்க் கொடுத்துருப்போம். அதை ஜாயின் பண்ணிங்கன்னா அதில் நாம் அதை போஸ்ட் பண்ணுறோம். யூடியூப்பில் மற்ற சேனல்ஸில் போடுறது எல்லாமே ஒரே இடத்துல உங்களுக்கு கிடச்சிடும். ஸோ அவசியம் அந்த முரளியை தினம் தினம் கேளுங்கள். இந்த கல்வி 5000 வருடத்திற்கு ஒரு முறை தான் கிடைக்குது. சுயம் பகவான்கிட்டேருந்து நேரடியாக கிடைக்குது. சிவன் கோயிலில் சில சமயம் கோபுரத்தில் பார்த்திங்கன்னா தட்சிணாமூர்த்தியாக மரத்துக்கு கீழே உட்காந்துட்டு அவர் ஞானத்தை கொடுப்பார். கீழே முனிவர்கள் கேட்குற மாதிரி இருக்கும். ஒரு காலத்தில் அப்படி நடந்தது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. இப்போ நடந்துகிட்டு இருக்குது. ஸோ சாதாரண மனிதர்கள் இருந்தால் நமக்கு தெரியாது இல்லையா? ஏன்னா கடவுள் உயர்ந்தோன்னா அவர் உயர்ந்தவருக்கு தானே கொடுத்துருப்பார். அதனால் முனிவர்களுக்கு கொடுத்தாரு அப்படின்னு அங்கே பக்தியில் அப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க. அனைத்தையும் இழந்து பிச்சைக்காரனாக இருக்கிற நமக்கு தான் இந்த ஞானத்தை கொடுக்குறார். பிச்சைக்காரனை தானே பணக்காரனை ஆக்கணும். பணக்காரன் ஆக்கக்கூடிய ஞானத்தை தான் இறைவன் கொடுக்கிறார். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.